வரேன் சார். வாங்க. சூர்யா இல்லடா, சூப்பர்ரா, கலக்கிட்ட. தேங்க்யூ டா. அது உள்ள போடு. வா. சூர்யா, உன்னை நினைச்சா நிஜமாவே எனக்கு பெருமையா இருக்குடா. எதுக்கு டாட்? இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்க. முக்கியமா நந்தினியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அம்மா வெறுப்பத்த நிறைய விஷயம் பண்ணுற. அது அந்த நேரத்துல நந்தினிக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், ஆனா உன்னோட நோக்கம் உங்க அம்மாவை கடுப்பேத்துறதுதான். அது நீ பண்றத பார்க்கும்போதே எனக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு நானே பல தடவை உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஆனா இப்ப எல்லா செக்யூரிட்டிகளையும் வர வச்சு அவங்கள கௌரவப்படுத்தி மரியாதை செஞ்சு பரிசும் கொடுத்த பாத்தியா? ரியலி கிரேட்ரா. உண்மையிலே சூப்பர்ரா சூர்யா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? எனக்கு இது வரைக்கும் இப்படிலாம் தோணவே இல்லை. வருஷ கணக்குல வாசல்ல அவங்கள பாக்குறோம், வர்றோம், போறோம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கஷ்ட நஷ்டங்களை இது எதையுமே யோசிக்கலடா. ஆனா நீ யோசிச்ச பாரு, செய்ய வேண்டியதுல செஞ்ச பாரு, அங்கதான்டா நிக்கிற. இப்ப கூட சிங்காரத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி சுந்தரபள்ளி பேசுந்தால் தான் இதெல்லாம் பண்ண. ஆனா அது ஒரு தூண்டுதல். அதுக்கு பிறகு அவங்களெல்லாம் வர வச்சு கோல்டு காயின்லாம் அவங்களுக்கு பரிசா கொடுத்தது, மாலை போட்டது, இது எல்லாமே உங்க அம்மா வெறுப்பேத்துறதுக்காக செய்யல. அதை நீ மனசாரதான் செஞ்ச. முக்கியமா நீ பேசின பேச்சு இருக்க, ஒரு அப்பாவா அதெல்லாம் கேட்டு எனக்கு பெருமையா இருந்துச்சு. அதுவும் சம்பளம் எல்லாம் கம்மியா தரோம், மரியாதையாச்சும் அதிகமா தரலாம என்ன கேட்ட பத்தியா? அதான்டா நீ உண்மையான சூர்யா. அந்த வார்த்தையில தான்டா இருக்கான். பொதுவா உன்னோட ஆக்டிவிட்டிஸ் பேச்செல்லாம் பார்க்கும்போது நீ ஒரு டோன்ட் கேர் ஆட்டிடியூட் உள்ள வந்தா எதை பத்தியும் கவலைப்படாதவன்னு தான் தோணும். அதோட குடிச்சிட்டு தெரியுறியா? அதனால உன்னை பத்தி சட்டுன்னு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரவே வராது. ஆனா நீ உண்மையா எப்படிப்பட்டவன், எவ்வளவு தன்மையானவன்னு எனக்கு தெரியுண்டா. இன்னைக்கு அது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. செக்யூரிட்டிகளோட கஷ்டம் என்ன, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீ பேசினப்போ அவங்க இடத்துல நீ உன்னை வச்சு யோசிச்ச. எப்போ ஒரு மனுஷன் அடுத்தவன் இடத்துல தன்னை வச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ அவன் தெளிவாயிடுவான்டா. அந்த தெளிவு உனக்கு இப்ப வந்துருச்சுடா. சூப்பர்ரா சூர்யா. இன்னைக்கு உன் முகத்தை பார்க்கும்போது அவ்வளவு பிரைட்டா இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. நீ எப்பவும் இதே மனசோட இரு. ரொம்ப சந்தோஷம்டா. தேங்க்யூ டாட். ஐயா. என்னம்மா, என்ன சிங்காரம்? என்னங்கயா திடீர்னு இப்படி பண்ணிவிட்டாரு? என்ன என்னங்கயா எல்லாரையும் வர வச்சு மாலையெல்லாம் போட்டு மரியாதை எல்லாம் பண்ணி. ஏன் சிங்காரம், உனக்கு இது பிடிக்கலையா? அது அப்படி இல்லையா, திடீர்னு இப்படி பண்ணவுடனே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு. அதான்யா. உனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருந்தது. இவன் எப்பவுமே அப்படித்தானே, சரியான நேரத்துல அதிரடியா ஏதாவது செய்வான். என்னம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரிங்க ஐயா, நான் அப்பாவை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். என்ன அதுக்குள்ள என்ன, இங்க ஒரு நாள் இருந்துட்டு போட்டுமே. இல்லங்க ஐயா, அவரு போகட்டும். ஏன் நந்தினி, டாடி சொன்ன மாதிரி அவர் இருக்கட்டுமே. நாளைக்கு காலையில நானே கொண்டு வந்து விட்டுறேன். சார் அதுக்கு இல்ல சார், ஏற்கனவே அப்பாவால இங்க ஒரு சலசலப்பு நடந்திருக்கு. நீங்க மரியாதை கௌரவம் நினைச்சு செஞ்ச விஷயத்த மத்த எல்லாரும் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. தேவையில்லாம எதுக்கு சார் பிரச்சனை? அவரு போட்டும். அதனால என்ன நந்தினி பிரச்சனை? அது என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயா, நீங்க சார் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. என்னம்மா சொல்ற? நானே இருந்துட்டு போக தானே சொல்றேன். நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? இவர் இங்க இருந்தா என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாதா? வேண்டாங்க ஐயா, நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. சூர்யா, அவளை டிராப் பண்ணிட்டு வா. ஐயோ வேணாங்க ஐயா, அப்புறம் அதுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும். நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். வரேங்க. வாடா.
என்னடி? என்ன நீங்க பாட்டுக்கு இப்படி வந்து கதவை சாத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னடி, அந்த வாட்ச்மேன் கூட்டம் எல்லாம் வெளியில போயிடுச்சா இல்லையா? ஆ அவங்களாம் அப்பயே போயிட்டாங்களே. மா மா உங்க டென்ஷன் எல்லாத்துக்கும் எனக்கு காரணம் புரியுது. பட் அதுக்காக ஓடி ஒளிஞ்சு நீங்க எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கணும்? ஏய், என்னடி ஒளர்ற? ஓடி ஒளியறதா? அது இந்த சுந்தரவள்ளி அகராதியிலேயே கிடையாது. மா நானும் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லலம்மா. சூர்யா வேணும்னே செய்யறதுக்கு நீங்க பலியாகாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். நாம இப்ப நியாயமா கோவப்பட வேண்டியது அந்த நந்தினி மேல. ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு அவ என்னென்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கா பாத்தீங்கல்ல? நைஸா அவங்க அப்பாவை நம்ம வீட்டுக்கே வாட்ச்மேன அனுப்பி வச்சிருக்கா. கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறா. என்னதான் அவளை படிக்காதவன் சொன்னாலும் நல்ல காரியக்காரியா இருக்காமா அவ. அவ காரியக்காரின்னு எனக்கு தெரியாதா என்ன? எப்போ எங்கேயோ இருக்க ஊர்ல நம்ம தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவ இப்ப நம்ம வீட்டுல நடு வீட்டுல, அதுவும் ஏன் பையனை மயக்கி கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஏன் முன்னாடி நிக்கிறானா? அவளை பத்தி எனக்கு தெரியாது. அவன் எங்க தாலி கட்டினா? அர்ச்சனா கழுத்துல தாலி கட்டிட்டு அடுத்த நாளே டிவோர்ஸ் பண்றது தானே அவனோட பிளானாவே இருந்துச்சு. சூர்யாவோட மனசை மாத்தி நந்தினி கழுத்துல தாலி கட்ட வச்சதே நான் தானே. அவள இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே நல்லா அவமானப்படுத்தி அவளை துரத்தி அனுப்பியிருக்கணும். அவன் மூஞ்சுக்காக பார்த்தேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஆமாமா, இன்னைக்கு சூர்யா ரொம்ப அடியோட மாறிட்டான். அவ என்ன சொன்னாலும் இவ அதை கேக்குற நிலைமையில இருக்கான். அவளுக்காக நம்ம எல்லாரையுமே அசிங்கப்படுத்துற இடத்துக்கு அவன் வந்துட்டாமா. மா இவனை இப்படியே விட்டுறக்கூடாதுமா, ஏதாவது கண்டிப்பா செய்யணும். நீ என்னடி அவளுக்கு பயந்துட்டு இப்படி பேசுற? மா நான் பயப்படலமா, இருக்கிற நிலைமையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அவ ஒரு அடி எடுத்து வச்சா அவளுக்கு எதிரா 10 அடி இந்த சுந்தரவள்ளி எடுத்து வைப்பா. அந்த அடிய அவளாலையும் தாங்கிக்க முடியாது, அவ குடும்பத்தாலையும் தாங்கிக்க முடியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஏம்பா, நீ செஞ்சதை நினைச்சா எனக்கு இப்பவும் மனசு தாங்க மாட்டேங்குது.